ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணத்தை ரம்யா அடியாட்களை வச்சு துரத்துறாங்க. நம்ம அண்ணத்தோட கதையை முடிக்கிறதுக்காக. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரம்யா கிட்ட அண்ணன் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் என் பெரியத்தானோட பொண்டாட்டியாக உன்னை இந்த வீட்டில் பெரிய மருமகளாக அடக்கி உட்கார வைக்க தான் போகிறேன், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட அண்ணன் சவால் விட்டுருப்பாங்க. அண்ணமும் ரம்யா கிட்ட சவால் விட்டுறேன்னு ரம்யா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுடி, நான் எப்படி இந்த குடும்பத்தை பழி வாங்க போகிறேன்னு பாரு, நீ பாலில் வேணால் எலுமிச்சப்பழத்தை பிரிச்சிருக்கலாம், ஆனால் என் மனசில் இருக்கிற விஷத்தை உன்னால் என்றைக்குமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்தை பார்த்து ரம்யா சொல்லிடுறாங்க. உடனே அண்ணமும் இதை கேட்டுட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் பார்த்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமும் போயிடறாங்க. போயிட்டு அண்ணனுக்கு என்னென்னா, எப்பயுமே அண்ணன் கோயிலுக்கு போகிற பழக்கம் அண்ணத்துக்கு இருக்கும். ஸோ அண்ணன் சரி கோயிலுக்கு போகலாம், இந்த வீட்டில் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்னு அண்ணன் போகிறாங்க. உடனே ரம்யாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த அண்ணத்தை நம்ம காலி பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு அண்ணத்தை கொலை பண்ணிடலாம், இவ தான் நம்ம பிளான் எல்லாத்துக்குமே சதியாக இருக்கா, இவ இருந்தால் நம்ம இந்த வீட்டில் கூடிய சீக்கிரம் மாட்டிக்கிடுவோம், அப்புறம் இந்த வீட்டிலேருந்து நம்மளை வெளியே துரத்திட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபேமிலியை நம்மளால் என்றைக்குமே பழி வாங்க முடியாது. எப்படி இந்த சரவணோட அப்பா கட்டி வச்சோமோ அதே மாதிரி இந்த அண்ணத்தை நம்ம கட்டி வச்சு ஒன்று மிரட்டலாம், இல்லைனா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு அண்ணத்தை அடியாளுக்களை வச்சு துரத்தணும் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. உடனே அண்ணன் கோயிலுக்கு பூஜை பண்ணி வேண்டுதல் பண்ண போகும்போது கார்த்தி கூப்பிட்ருப்பாங்க அண்ணத்துக்கிட்ட. அண்ணன் எங்கே போகிற அப்படின்னு கேட்டோன்னே அண்ணன் இல்லைங்க, வீட்டில் இந்த ரம்யா வேற வீடே சீர்குலைஞ்சு போயிடுச்சு, என்ன வேணால் நடக்கலாம், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பாலில் எலுமிச்சப்பழத்தை போட்டு வச்சுருக்கா, இது அந்த எலுமிச்சப்பழம் போட்டு வச்சு பதிலாக நான் இல்லைன்னா விஷத்தை ஊற்றி இந்த மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும், அதெல்லாம் யோசித்து பார்த்தாலே மனசு படபடப்பாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி சரி அண்ணன் நீ யோசிக்காத, அந்த ரம்யானால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, நீயே இப்போ தேவையில்லாமல் யோசித்து பயந்துட்டுருக்க, ஒன்றும் இல்லைம்மா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சரவணோட தம்பியான கார்த்தி நம்ம அண்ணத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணன் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் என்னால் இதை சாதாரணமாக விட முடியலை, அதனால என்னை மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கனால நான் கோயிலுக்கு போயிட்டு நான் வேண்டிக்கிறேன், இந்த ரம்யா இந்த வீட்டை விட்டு போகணும், இந்த ரம்யானால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த ரம்யா எனக்கு வீட்டை விட்டு போகணும் கூட ஆசை இல்லை கார்த்தி, ரம்யா நல்ல மனசாக மாறிட்டாலே எனக்கு போதும், நம்ம பெரிய அத்தனோட பொண்டாட்டியாக உண்மையிலே அடக்க ஒடக்கமாக நடந்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும், நான் அதனால தான் கார்த்தி போய் வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சின்னத்தான் நான் போய் வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி சரி அண்ணன் அப்போனா நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சின்னத்தான் நீங்கள் ஏதோ வேலை இருக்குன்னு காலையிலேருந்தே டென்ஷனில் இருந்தீங்கல்ல, அதனால நீங்கள் அந்த வேலையை போய் பாருங்கள், நான் மட்டும் போயிட்டு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட ரம்யா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. கேட்டுட்டு சரி இந்த அண்ணன் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணுறதுக்காக போகிறா, இந்த அண்ணத்தை எப்படியாச்சும் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பெரிய கமிஷனர்னால அவளோட ஆள் பலம் பணம் பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுறா. ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த கூட்டத்துக்கிட்ட இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனு இந்த டைமிங்கு கரெக்டாக அவள் கோயிலேருந்து வெளியே வருவா, அவளை நீங்கள் கடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிட்றாங்க. இப்போது இவங்க பேசினதை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கார்த்தி கேட்டுடுறாங்க. ஆனால் அண்ணன் அங்கேருந்து எப்போவோ கிளம்பி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே கார்த்தி பதறிக்கிட்டு ரம்யா கிட்ட போய்ட்டு இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லவும், ஆமாடா நான் பேசிட்டு தான் இருந்தேன், அண்ணத்தை ஆள் தெரியாமல் இடம் தெரியாமல் எப்படி அழிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே ரம்யா கிட்ட கார்த்தி நீ என்ன நினச்சாலும் முடியாது, என் அண்ணத்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கழுத்தை நெரிக்காத குறையா
ரம்யா கிட்ட பேசுகிறாங்க. ரம்யா உடனே சிரிச்சுக்கிட்டு, நீ போகிறதுக்குள்ளே அங்கே அண்ணன் இருக்க மாட்டா, அண்ணத்தை வந்து இந்நேரம் என் ஆட்க வந்து கடத்திருப்பாங்க, எங்கே கொண்டு போகிறாங்க, ரம்யா அண்ணன் வந்து எந்த பார்டரில் போவா, யார் அவளை பிச்சு திம்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கார்த்திக்கிட்ட சொல்ல, கார்த்தி ரம்யாவோட கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க. உடனே வந்து அதை பார்த்த கார்த்தியோட அம்மா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு டே விட்றா என்னடா பண்ணுற என் தங்கத்தை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்தி வந்து ஏம்மா தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, இப்போ நான் என்ன சொன்னாலும் நீ அதை நம்ப போகிறது கிடையாது, நான் இப்போ இதை வந்து உனக்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ யார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே டே போடா இவன் தான் பெருசாக வந்து சொல்ல வந்துட்டான், எனக்கு தெரியாத பாரு, யார் மூஞ்ச பார்த்தா யார் எப்படி என்னன்னு கூடவா நான் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன், போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திக்கு அந்த இடத்துல நிற்க கூட வந்து டைம் இல்லை. ஸோ நம்ம அண்ணத்தை வந்து எப்படியாச்சும் கார்த்தி காப்பாற்றியே ஆகணும். அதனால ரம்யாவை வந்து ஒரு முறைச்சிட்டு கார்த்தி வந்து அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டு கார்த்தி வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்பீடாக. பைக் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அண்ணமும் அங்கே கோயிலில் வேண்டிட்டு வெளியே வந்திருப்பாங்க. கார்த்தி போய் அண்ணத்தை பார்க்கும்போது அண்ணன் வந்து அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. உடனே கார்த்திக்கு மனசு படபடத்து போயிருக்கும். கார்த்தி உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. கோயிலை சுற்றி தேடுவாங்க. ஆனால் அண்ணன் அங்கே கிடைக்கவே மாட்டாங்க. உடனே வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துட்டு நான் வந்து ரம்யாவோட ஆள் பேசுகிறேன், உன் பொண்டாட்டி வந்து எங்ககிட்ட தான் இருக்கா, முடிஞ்சால் வந்து அவளை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவாங்க. அங்கே பார்த்தா அண்ணன் வந்து கத்தி அழுகிற சத்தம் கேட்கும். உடனே கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. கார்த்தி வந்து தைரியமான ஆம்பளையாக இருந்தால் என் முன்னாடி இருந்து என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போங்கடா, இப்படி வந்து நீங்கள் பொம்பளை மாதிரி இப்படி பின்னாடி நான் வர்றதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோடனே உடனே ரம்யா வந்து ஃபோனை வாங்கி பேசுவாங்க. ஃபோனை வந்து கான்ஃபரன்ஸில் இருந்திருப்பாங்க ரம்யா உடனே கார்த்தி என்ன, நான் உன் முன்னாடி சொல்லிட்டு தானே சொன்னேன், நான் பண்ணுறதை பண்ணுறேன், நீ முடிஞ்சதை பண்ணுன்னு, நான் என்னமோ பொம்பளை மாதிரி பண்ணேன்னு நீ சொல்லிகிட்டு இருக்கேன், நான் பொம்பளை தான்டா, பொம்பளைனா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா, பொம்பளைங்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோமா அப்படி சொல்லிட்டு ரம்யா சொல்ல, கார்த்தியே உன் நேரில் வந்தேன்னு வச்சுக்கோ, கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன், என் அண்ணத்துக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ரம்யா வந்து முடிஞ்சதை பண்ணுடா, சும்மா பூச்சாண்டி காட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது கார்த்தி கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து அண்ணன் ஆப்போசிட்டில் வராங்க. உடனே கார்த்திக் வந்து செம்ம ஷாக்கு. உடனே அண்ணத்துக்கிட்ட ஓடி போய் அண்ணத்தோட கன்னத்தை வந்து பிடிச்சிட்டு, அண்ணா உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணோ இல்லையே சின்னத்தான், என்னாச்சு, எனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அண்ணோ இங்கே ஒரு தப்பான நியூஸ் வந்துச்சு, உன்னை யாருமே கடத்தணும்னு முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை சின்னத்தான் என்னை யாருமே கடத்தணும்னு முயற்சி பண்ணலையே, என்ன ஏதாச்சும் கனவு காங்குறீங்களா, என்னாச்சு சின்னத்தான், என்ன காலையில் எதுவும் போதையை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கேலியாக கேட்குறாங்க. ஐயோ அண்ணோ நீ விளாடாத அண்ணோ, விளாடுறதுக்கு இது டைம் இல்லை, என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்ன நடக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.